Hi friends, I'm Ramesh. Welcome to my channel. ये वीडियो பிடிச்சி லைக் பண்ணுற எல்லாருக்கும் என் மனமான நன்றிகள். என் வீடியோ பார்த்துக்கிற எல்லாருக்கும் என் மனமான ஆசீஸ்கள். சிறு குழந்தைகள் என் வீடியோ பார்த்துக்கிற எல்லாருக்கும் என் மனமான ஆசீஸ்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம். நமக்கு கூட இந்த நண்பரோ பார்ட்னரோ ஸோ சில கசப்புக்களை உண்டாகியிருப்பாங்க. ஸோ அதோட ஒன்று தான் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதை அவங்கள ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் நல்ல நண்பன், எப்பவுமே நல்லா பேசுவார். சில விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நல்லா பேசுவார். அவரே கால் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா பேசியிருந்தார். நானும் நல்லா இவர் இப்படி பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 months 3 months பேக் டெம்பிளுக்கெல்லாம் போயிருந்தோம். 2 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 10 days கழிச்சு அவர் காலும் வரல. நானும் அதுக்கப்புறமா ஒன் வீக்குக்கு நான் கால் ட்ரை பண்ணேன். அவர் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறமா நான் வீட்டு ஃபோன் பண்ணேன். ஸோ அவரே எடுத்துகிட்டு நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அவர் என்னை அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் எந்த ஃபைட் நடக்கலை, எந்த இதுவும் நடக்கலை, எந்த மாதிரி நடக்கலை. ஸோ எனக்கு ஜாலியாக தான் போயிருந்துச்சு. அவர் ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா நானே சில நேரம் யோசித்தேன். நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு பேசாமல் போகிறதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி துக்கமாயிடுச்சு. ஸோ இதுதான் நடந்த ஒரு பெரிய சம்பவம். ஒரு நண்பர் எங்கள் கூட இருந்து திடீர்னு அவர் காணாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சில விஷயங்கள் மட்டும் சந்திக்கிறேன். சந்தோஷம். நமஸ்தே.